யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருவிய நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மகாமந்திரங்களில் அனுமன் மந்திரம் ஒரு சிறப்பான ஒரு மந்திரம். அனுமன் மந்திரங்கள் நிறைய இருக்குது. ஆஞ்சநேய சுவாமியோட மந்திரங்களில் சிறப்பான ஒரு மந்திரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆஞ்சநேய சுவாமி அபராஜிதன், வெற்றியை மட்டுமே தரக்கூடியவன். சுவாமியை பூஜிக்கிறவாளுக்கு சத்ரு பயமே கிடையாது. பொதுவாக மகாபாரதம், ராமாயணம் எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ கலியுகத்தில் கூட இருக்கார். ராமாயணத்தில் சுவாமி பண்ண அற்புதங்கள் அதிகம். மகாபாரதத்தில் எடுத்திங்கன்னா அர்ஜுனனோட கர்வத்தை போக்குறார். அர்ஜுனனுக்கு வெற்றியை தேடி தரத்துக்காக அவனோட கொடியில் இருக்கார். இப்போ கலியுகத்தில் கஷ்டப்படுற அத்தனை ராம பக்தர்களுக்கும் சமய சஞ்சீவியாக இருந்து கை கொடுக்கக்கூடியவன், நினைத்த காரியங்களை சாதித்து கொடுக்கக்கூடியவன். அதனால தான் அவரோட ஸ்லோகத்தை பார்த்திங்கன்னா அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவைக்கும் மத, யாராலையும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிப்பவரே அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால் சாதிக்க முடியாத காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடிய அந்த அனுமன் சுவாமியின் புகழை பாடக்கூடியவருக்கு, அவர் ஜபத்தை செய்யக்கூடியவர்களுக்கு எல்லா திசைகளிலும் வெற்றி மட்டுமே உண்டு, தோல்வி பயமே கிடையாது. இந்த அனுமன் சுவாமியோட மந்திரத்தை இந்த தொலைக்காட்சியில் தெரிகிறது. அப்படியே நீங்கள் அதை தொடர்ந்து எழுதிக்கிங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அனுமதே ராமதூதாய லங்கா வித்வம்சனாய அஞ்சனா கர்ப்ப சம்பூதாய சாகினி டாகினி வித்வம்சனாய கிலகில பூபூ காரிணே விபீஷ்ணாய அனுமந்த தேவாய ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ராம் கிரீம் குரும் பட் ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், அதில் பாருங்கள், தொலைக்காட்சியில் தெரியுதை பார்த்து அப்படி எழுதிக்கங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அனுமதே ராமதூதாய லங்கா வித்வம்சனாய அஞ்சனா கர்ப்ப சம்பூதாய சாகினி டாகினி வித்வம்சனாய கிலகில பூபூ காரிணே விபீஷ்ணாய அனுமந்தேவாய ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ராம் கிரீம் குரும் பட் ஸ்வாஹா. இந்த ஆஞ்சநேயர் சுவாமியோட மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் 16 முறை சொல்லுங்கள். உபாசனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா 108 முறை ஜபிக்கலாம். உபாசனை செய்பவருக்கு ஆஞ்சநேயர் சுவாமியோட யந்திரம் அவசியம். உபாசனை இல்லாமல் ஜபம் பண்ணுறவா 16 முறை தொடர்ந்து சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அங்கே இருக்க அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நீங்கள் அவர் வாயால் சொல்ல கேட்டு ஜபிக்கலாம். உபாசனை பண்ணுறதுனா அதுக்கு சில நியமனங்கள்லாம் உண்டு. கட்டாயம் அந்த நியமங்களை தவறக்கூடாது. சாதாரணமாக எல்லாரும் சொன்னால் சத்ரு பயம் இருக்காது. இஷ்டகாரிய சித்தி கட்டாயம் நடக்கும். அதில் தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். கூட அனுமனோட தியானங்கள் எவ்வளோ இருக்குது, அதில் ஏதாவது ஒரு 1-2 தியானத்தையும் கூட சேர்த்து சொல்லுங்கள். எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு தப்பாமல் கிட்டும். நீங்கள் தமிழில் சுந்தரகாண்டம்னு இருக்குது. அந்த சுந்தரகாண்டத்தில் அனுமன் பெருமையை சொல்லக்கூடியது. சுந்தரன் அப்படின்னா அனுமனுக்கு தான் பேர். சுந்தரகாண்டத்தை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணலாம். அது விசேஷ பலன் தரும். இதை தவிர அனுமன் ஜபம் செய்பவர்கள் ராமநாமத்தையும் சொல்கிறது விசேஷம். ராமநாம பாயசேன்னு புரந்தரதாசர் சொல்கிற மாதிரி ராமநாமன்றது உங்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு செய்தியை கொண்டு வந்து தரும். அதனால் ஆஞ்சநேய ஜபம் செய்பவர்கள் ராமநாமத்தையும் தொடர்ந்து செய்யணும். இந்த அனுமன் ஜபத்தை பண்ணக்கூடியவர்கள் சாதாரண சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து ஜபிக்கிறது நல்லது. இல்லை சூரியன் மறைந்த பிறகு ஜபிக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக கிளம்பும் பொழுதோ, இல்லை உத்தியோகத்துக்கு கிளம்பும் பொழுதோ, சுபகாரியங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுதும், சுபகாரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த அனுமனோட இந்த ஜபத்தை 16 முறை சொன்னீங்கன்னா அனுமனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அதுக்கும் மேலே எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்த காஞ்சலம்னு ஆஞ்சநேய சுவாமி ராமநாமம் சொன்னாலே அந்த இடத்துக்கு வந்துடுவார். நீங்கள் அவர் ஜபத்தை பண்ணலைன்னா கூட அனுமன் ராமநாமம் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கட்டாயம் வந்துடுவார். இந்த அவர் வந்தவருக்கு நீங்கள் மரியாதை பண்ணுறீங்க. இந்த தியானத்தை, இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஜபத்தை சொல்லி மரியாதை பண்ணுறீங்க. அப்படி மரியாதை பண்ணும்போது இன்னும் அவரோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சிரஞ்சீவிகளில் ரொம்ப சிரேஷ்டமானவர், முக்கியமானவர், ராமனின் பெருமைகளை சதா சர்வகாலம் சொல்லக்கூடியவர் அனுமன். ராமன் வைகுண்டத்துக்கு போகிறார். அப்போ சொல்கிறார், என்னோடய இது முடிஞ்சு போச்சு அவதாரம், நான் வைகுண்டம் போகிறேன், நீ வரையான்னு கேட்குறார். உடனே அனுமன் சொல்கிறார், வைகுண்டத்தில் நீ என்னவா இருப்ப, ராமனா இருப்பியா அப்படின்னா. இல்லை நான் வைகுண்டத்தில் நாராயண மூர்த்தியாக காட்சி கொடுப்பேன். அவர் சொல்கிறார், எனக்கு வைகுண்டத்தில் நீ நாராயணனாக காட்சி கொடுக்குறதுனா எனக்கு வைகுண்டமே வேண்டாம். உன்னோட இந்த பாதம் பட்ட இந்த புனித பூமியே எனக்கு போகிறோம். நான் கலியுகத்து வரைக்கும் முடிகிற வரைக்கும் இங்கே நான் இருக்கேன்னு சொல்லி சுவாமி வரம் வாங்கி சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்தில் இருக்கிறதா சொல்வா. இமயமலையில் அவர் சஞ்சாரம் பண்ணுறதா சொல்வா. அதாவது ராம பக்தர்கள் எங்கெல்லாம் ராமநாமத்தை சொல்கிறாரோ அந்த இடத்துலலாம் இவரும் ராமநாமம் சொல்லி மனுஷ ரூபத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லுவாள். ஆனால் உங்களுக்கு ஆஞ்சநேயரோட பெருமையை பார்த்தீங்கன்னா சுபாவத்தில் குரங்கு, ஆனால் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தேவநிலையை அடைந்தவர். யாரோட உருவத்தை வச்சும்
ஒருவரோட குணாதிசயத்தை எடை போடக்கூடாதுன்றதுக்கு அனுமனே உதாரணம். அவருக்கு சுந்தரர்னு பேர் உண்டு, அழகன்னு அர்த்தம். அதனால தான் சுந்தரகாண்டத்துக்கும் உங்களுக்கு அனுமனோட பேரை வச்சு சுந்தரகாண்டம்னு அழைக்கப்படுது. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த அனுமனோட ஜபத்தை சொல்லுங்கள். இந்த அனுமன் ஜபத்தை சொல்லும்பொழுது பயம் மனதிலிருந்து விலகும், சத்ருத்துவம் விலகும், மனசாந்தி கிடைக்கும், இஷ்ட சித்திகள் கட்டாயம் நடக்கும். ஏதாவது தனி வழி சொல்லும்போது இந்த மந்திரத்தை சொன்னால் பூத பிரேத பிசாசங்களால் வரக்கூடிய துஷ்ட சக்திகள் எதுவும் கிட்ட அண்டாது. அதனால் எல்லா மங்களமான விஷயங்களும் இந்த ஆஞ்சநேயர் அருளால் கட்டாயம் நடக்கும்.